கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 17ஆம் தேதி காலை நேரத்தில் உங்களை இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு எல்லாருக்கும் காலையில் 7 மணியிலிருந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுக்காக நான் ஜோம் பண்ணுற ஒரு நாள் இந்த செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி. நீங்கள் இதை கேட்கும்போது நான் அப்பாயின்மெண்ட்டில் பேசிக்கிட்டு இருப்பேன், இல்லாட்டி அநேகருக்கு ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த வேத வசனம் என்ன சொல்லுது? ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று எழுதியிருக்கிறது. ஒருவேளை நீ வேதனையோடு இருக்கலாம், ஒருவேளை ஏதாவது கஷ்டத்தோடு இருக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்டில் ஜோம் பண்ணிட்டு போ, உனக்கு சுகம் உண்டாகும். இந்த அப்பாயின்மெண்ட் அநேகருக்கு வேதனையிலிருந்து சுகம் கிடைக்கும். ஷபா ரபா லாபா. பிசாசு பிடியில் இருக்கிறையா? மாந்திரிகத்தின் கட்டுகளில் தவிக்கிறையா? பில்லி சூனியத்தினால் அகப்பட்டு இருக்கிறையா? உனக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலையா? திருமண தடையா இருக்குதா? குழந்தை இல்லாம இருக்குதா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்குதா? தூரத்தை பார்க்காத, நேரத்தை பார்க்காத. இன்னைக்கு நீ அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர் திரையில் போடப்பட்டிருக்கு. கண்டிப்பாக நீ இன்னைக்கு வரணும். உனக்கு ஆண்டவர் இன்னைக்கு விடுதலையை தருவார், சுகம் உண்டாகும். அப்பாயின்மெண்ட் நம்பர் கீழே போடப்பட்டிருக்கு, மறக்காம கேட்டுட்டு இன்னைக்கு பாரு. நிச்சயமா பொறுமையோட வா. இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டுட்டு கூட வா, உனக்காக அண்ணன் ஜோம் பண்ணுவேன். இன்னைக்கு கண்டிப்பா உனக்கு சுகம் உண்டாகிற காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. தடை வரும். நார்மலாகவே என் மீட்டிங்க்கு வரவே தடை வருதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது வரையும் வண்டி நல்லா இருக்கும், வயிறு நல்லா இருக்கும். ஆனால் என் மீட்டிங்க்கு வரணும்னு சொன்ன உடனே வயிறும் ட்ரபிள் பண்ணும், வண்டியும் ட்ரபிள் பண்ணும். அப்போனாலே நினைஞ்சுக்கோ, இன்னைக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பிசாசு தடுக்கிறான்னு. அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு வா. ஊருக்கு போகிறது, ஹாலிடேக்கு போகிறதெல்லாம் நல்லது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நீ இருக்கும்போது உனக்கு இணை புரியாத ஒரு சந்தோஷத்தை தேவன் தருவார். ஹல்லேலூயா. அதனால வா, உனக்கு சுகம் உண்டாகும், உன் வியாதி மாறும், உன் கட்டுகள் உடையும். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இன்னைக்கு தடைகளை எல்லாம் உடைச்சி ஆண்டவர் பிள்ளைகளை கொண்டு வாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.